வணக்கம். அந்த காலத்தில் ஜோதிடமும் மருத்துவமும் ஒன்றா தான் பார்த்தாங்க. ஒரே நபர் தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குது. இந்த ஜோதிடத்தில் பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ன்ற இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. நம்ம உடம்புலேயும் பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அந்த தன்மையில் தான் நம்ம உடம்பு இருக்குது. அதனால் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து அந்த காலத்தில் பார்த்தாங்க. அந்த பார்க்குற முறையை சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணாங்கன்னா, வாதம், பித்தம், கபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பார்க்க ஆரம்பித்தாங்க. வாதம்னா அந்த வாயு, காற்று இதை வச்சு பார்க்குறது. பித்தம் அப்படின்னா நெருப்பு, சூடு, அதை வச்சு பார்க்குறது. கபம்னா நீரை வச்சு அந்த தன்மைகளை பார்க்குறது. இது மூணும் சமநிலையாக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த நாடியாக அப்படி கையில் வச்சு பார்க்கும்போது இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது அது வலியாகவும் நோயாகவும் ஆரோக்கிய குறைபாடாகவும் மாறும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி மூலிகைகள், உணவு சம்பந்தமான விஷயங்கள், அறுசுவை உணவும் இது தன்மையில் தான் இருக்குது. அந்த அறுசுவையில் புளிப்பா, இனிப்பா, எதை கூட்டணும், குறைக்கணும், இந்த உணவு முறை, கீரை வகைகள், மூலிகைகள், இது மாதிரி ஜோதிடத்தை வச்சு என்னன்னு கண்டுபிடிச்சி வாதம் நாடியும் வச்சு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பஞ்சபூதத்தில் இப்படி பண்ணாங்க. இந்த மருத்துவ அந்த குணப்படுத்துதல் முறையில் பஞ்சபூதத்தை மட்டும் ஜோதிடத்துலேருந்து கம்பைன் பண்ணல. 12 ராசியும் ஜோதிடத்தில் ஒவ்வொரு உறுப்புகளை குறிக்குது மனிதனுக்கு. இப்போ மேஷம்னா தலை, அது மாதிரி ரிஷபம்னா முகம், கழுத்து, மிதுனம்னா தோள்பட்டை, கழுத்துக்கை அப்படின்னு 12 ராசி மண்டலத்தையும் உடம்புக்குரிய ஒரு பஞ்சபூத தத்துவத்தோடு சேர்ந்து 12 ராசிகளையும் பிரித்து யாருக்கு எந்த மாதிரி நோய் வரும், எப்படி ட்ரீட்மெண்ட், எதை மாதிரி கொடுக்கணும், எதை நியூட்ரல் பண்ணணும்னு அந்த காலத்தில் இயற்கை வைத்தியத்தில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த காலத்தில் மருத்துவமும் ஜோதிடமும் பார்க்கும்போது 100% மருத்துவத்தில் என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வுகளையும் பெரும்பாலும் இயற்கையாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே பிரசவம்லாம் கூட இந்த இயற்கை மருத்துவம் ஜோதிடத்தை சார்ந்து பண்ணும்போது எல்லாருக்குமே இயற்கை இது பிரசவம் தான் இருந்தது. இந்த காலத்தில் எல்லாருக்கும் 90% ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே அந்த காலத்தில் இயற்கை. அப்போ இந்த பஞ்சபூதம் 12 ராசி இது தன்மையிலையும் எந்தெந்த பார்ட்ஸில் எந்தெந்த லக்னத்துக்கு நோய் வரும், அதுக்கு ரெமெடி என்னென்ன மருந்துங்களை அதுலேருந்தே கொடுக்கலாம் ஜோதிடத்துலேருந்து எடுத்தாங்க. அது ஆரம்பத்தில் சித்தர்கள் தான் சித்த வைத்தியம் பண்ணாங்க. அவங்க தான் ஜோதிடர்களாகவும் இருந்தாங்க. சித்தர்கள் நம்ம சொல்லி அதுதான் சித்த வைத்தியமாக மாறி இருக்கு, இயற்கையாக மூலிகைலேருந்து கொடுக்கறது. அப்போது இந்த 12 ராசிலேருந்து எந்தெந்த யாராருக்கு என்னென்ன லக்னத்துக்கு எந்த மாதிரி நோய்கள் வரலாம் அப்படின்றத ஒன்று எடுத்தாங்க. பஞ்சபூதத்தால் என்னென்ன பித்தம், வாயு, பித்தம், கபம்ல எது ப்ராப்ளமாக இருக்குன்னு அதையும் எடுத்தாங்க. பஞ்சபூதத்தையும் எடுத்தாங்க. 12 ராசி மண்டலத்தில் காலச்சக்கரத்தில் இருந்து என்ன மாதிரி நோய் யாராருக்கு வரும்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. நாடியை வச்சும் கண்டுபிடிச்சாங்க, பஞ்சபூதத்தை வச்சும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஜோதிடம் ரொம்ப துணையாக இருந்தது. இப்போ 12 ராசியில் எந்தெந்த கட்டத்தில் எந்த மாதிரி நோய் யாராருக்கு வரும்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நவ கிரகங்களுக்கும் ஒரு காரகம் இருக்குது. இப்போ கேதுன்னு வச்சுங்களேன். கேதுன்னும் போது அசிடிட்டி, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சம்மந்தமாக, அது ரசாயன மாற்றங்கள் சம்பந்தமான ஒரு விஷயங்களை கேதுவை வச்சு இந்த மாதிரி கிரகம் நோய் அப்படின்னாங்க. அப்புறம் சுக்கிரன் போது சுக்கிலம் அப்படின்வாங்க. சுக்கிலம் சம்பந்தமான விந்து, நாதம், அந்த ஆர்கன்ஸு, கர்ப்பப்பை சம்பந்தமாலாம் அது சம்பந்தமாக அதுக்கான காரகமாக கிரகத்தை சுக்கிரனாக இருக்காங்க. சூரியன் போது கண், தலை, இந்த மாதிரி விஷயங்களில், அந்த எலும்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது சம்பந்தமான பிரச்சனை கிரக காரகமாக இருக்காங்க. சந்திரன் எடுக்கும்போது மனசு, மனோகாரகன், உடம்புல ஒரு ரத்தம், இது தைராய்டு, ஹார்மோன் டெஃபிஷியன்சி, ஹார்மோன்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, சுரபிகள் சம்பந்தமாக, இது சம்பந்தமாக சந்திரனுக்குரிய நோய்களாக கிரகக்காரகமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் செவ்வாயின் போது அடிக்கடி அடிப்படுற விஷயம், இந்த மஜ்ஜை ஜாயிண்டில் லிகமெண்ட்டு, அந்த மாதிரி விஷயங்களை, தசைகள், நார்கள், அந்த மாதிரி அது சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாயை வச்சு நோய்கள் வரும்ன்றதை கிரகக்காரகத்தில் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ராகுன்னும் போது ஒவ்வாமை, அலர்ஜி, சளி, அந்த ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு கிரக காரணத்தால் நோய்கள் வருங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு தசாபுத்தி வரும்போதோ அவங்க பிளானட் பொசிஷனை பார்த்து கோச்சார ரீதியாக அப்படிலாம் வச்சு எடுப்பாங்க.
அப்புறம் குருன்னும் போது கொழுப்பு, கட்டி, கொலஸ்ட்ராலு, சுகரு இந்த மாதிரி விஷயம்லாம் குருவை வச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி நோய்கள் வரும்னு எடுப்பாங்க. அப்புறம் வந்து சனி அப்படின்னும் போது அதுவும் ஜாயிண்ட்டுங்க சம்மந்தமான விஷயம், ஸ்கின் சம்மந்தமான விஷயம். இந்த மாதிரி கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரிலாம் சனியோட கிரகத்தை வச்சு அந்த நோய்கள் எடுப்பாங்க. புதன்னும் போது நரம்பு மண்டலங்கள், உடம்புல ஒரு எல்லா நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான விஷயங்களுக்கும் புதனை காரகமாக எடுத்து இது இந்த நோய்கள் வரும் எடுத்தாங்க. புதனுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம கேதுலேருந்து நவகிரகத்தை இப்போ பார்த்துட்டோம். கிரகத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியே எந்த மாதிரி நோய் வரும்னு எடுத்தாங்க. அப்புறம் இந்த 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரங்களை வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் 4 பாதம், 27 நட்சத்திரத்துக்கும் இந்த 12 ராசிலையும் 108 பாதம் இருக்கு இல்லையா. அப்போ 108 பாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்போ தலைனா தலைக்குள்ளே எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு இன்னும் டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி, இது வந்து இந்த மாதிரி நட்சத்திரம் இருந்து இந்த பாதம் தான் இந்த தலைவலி எதனால் வருது, இப்போ வயிற்றுல வலினா வயிற்றுல எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னு அந்த நட்சத்திர புள்ளியை வச்சு எடுத்தாங்க. இது எப்படி எடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் 6ஆம் பாவத்தை வச்சு எடுத்தாங்க. 6ஆம் பாவம் தான் நோய். ஒரு லக்னத்துக்கு 6ஆம் பாவம் வச்சு எடுத்தாங்க. அப்போது ஒன்று ஒன்றா அப்படி உள்ளே போயிட்டே இருந்தது. அப்போ ஜோதிடத்தில் தான் நுணுக்கமாக போய் அந்த நோயை வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து இப்போ பல்லில் பிரச்சனைனா அந்த பல்லில் என்ன பிரச்சனை, அந்த ஈரால பிரச்சனையா, இல்லை அந்த எனாமலா, இல்லை வந்து அந்த கோட்டிங் சம்மந்தமாக இருக்கா, இது மாதிரி அந்த மாதிரி நுணுக்கமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி தான் அது, ஸ்கேனிங் மாதிரி தான் அது. அப்போது நட்சத்திரத்தை எடுக்கிறது ஒன்று, அதில் என்ன பாதம்னு எடுத்து அந்த பார்ட்ஸ் எடுத்து அந்த நோயை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த அளவுக்கு நம்மளால் ஜோதிடத்தில் சொல்ல முடியும். அப்போது நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6ஆம் பாவம் தான் அவங்களுக்கு நோய்க்குரிய காரணம். ஆனால் நம்ம ஆராய்ச்சியில் நம்மளுக்கு தெரிஞ்சு என்ன தெரியுதுன்னா, 1ஆம் பாவம் லக்னம் முதல்ல விழுது பார்த்தீங்களா, அந்த லக்னம் சம்மந்தமான நோய் அவங்களுக்கு கண்டிப்பாக வருது. அடுத்தது 6ஆம் பாவம் சம்மந்தமான நோய் வருது. அது வந்து அந்தந்த தசாபுத்தி வரும்போது அது தெரியும், எல்லாருக்கும் வரும்னு இல்லை. அந்த டிஃபெக்ட்டு, அந்த டெஃபிஷியன்சி, அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு அந்த லைஃப்பில் வரப்போகுது. அப்போ 1ஆம் பாவம்னா ஒவ்வொரு லக்னமும் எங்கே இருக்கோ அது சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடும், 6ஆம் பாவம் சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடும், அந்த நோய் வலுக்கிறது தான் 8ஆம் பாவம். ஒவ்வொரு லக்னத்துக்கு 8ஆம் பாவம் அந்த நோய் வலுத்தா அது என்ன நோயாக மாறப்போகுது. அப்புறம் 12ஆம் பாவம் 6, 8, 12. அப்போ 1, 6, 8, 12 சம்பந்தமான பிரச்சனைகள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் வச்சுங்களேன். இதை கேட்கும்போது உங்கள் லக்னத்துக்கு இது வரும்னு நினைக்காதீங்க. அதுக்கான தசா புத்திகள் வரும்போது அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, குரு பார்வை இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். சில நோய் இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க, புரியுதுங்களா. ஆனால் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். மேஷ லக்னம்னா ஆணை வச்சே சொல்கிறேன் காலச்சக்கரத்தில். மேஷ லக்னம்ன்றது தலை, அதாவது தலை சம்மந்தமான பிரச்சனை, நீர் கோத்துக்கிறது, சைனஸு, இந்த மாதிரி தலை சம்மந்தமான பிரச்சனை அந்த லக்னம் இல்லையா, மேஷ லக்னம். அதனால் தலை சம்மந்தமாக இல்லை தலைவலிக்கிறது, ஒத்த தலைவலி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அடுத்தது அதுக்கு 6ஆம் பாவம்ன்றது வயிறு. மேஷ லக்னத்துக்கு 6ஆம் பாவம் கன்னின்றது வயிறு. வயிறு சம்மந்தமாக, செரிமானம் சம்மந்தமாக, அஜீரண கோளாறு, அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அடுத்தது மேஷ லக்னத்துக்கு மர்மஸ்தானம் 8 விருச்சிகம். ஸ்தானங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், கழிவு பாதைகள், பைல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். அப்போது அடுத்தது வந்து 12ஆம் பாவம் பாதம் சம்பந்தமாக, அதுவும் கழிவு பாதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேஷ லக்னத்துக்கு 4 விதமான நோய்கள் அவங்க வாழ்க்கையில் ஜென்மத்தில் வரலாம். ரிஷப லக்னத்தை பொறுத்திருக்கும் முகம் சம்மந்தமாக, இஎன்டி சம்மந்தமாக, காது, மூக்கு, வாய், பல்லு, இது சம்மந்தமாக ரிஷப லக்னம் மூலிமா லக்னம் இல்லையா, இது சம்மந்தமாக வரலாம். அடுத்தது வந்து வயிறு சம்மந்தமாக, யூட்ரஸ் சம்மந்தமாக, நான் வந்து ஜெண்டர் பிரிக்காமல் ஆண் பெண் பிரிக்காமல் ஜென்ரலாக சொல்கிறேன். வயிறு சம்மந்தமாக, யூட்ரஸ் சம்மந்தமாக, கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் பாவம் இல்லையா, அது வந்து கிட்னின்ற இடத்த குறிக்குது, அது சம்மந்தமாக வரலாம். அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் பாவம் அப்படின்றது அது ஆசன வாய் சம்மந்தமாக, பைல்ஸ் சம்மந்தமாக, இடுப்பு சம்மந்தமாக, டிஸ்கு சம்மந்தமாக பிரச்சனை வரலாம். அப்புறம் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் பாவம் மேஷமாக வரதால ஒத்த தலைவலி, தலைவலி, அந்த வெட்டிக்கோ, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு, சைனஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு வரலாம். அதே மாதிரி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தோள்பட்டை, கழுத்து, கை லக்னம், அது சம்மந்தமாக உணர்வு புலங்கள், நாடி நரம்புகள், ரத்த நாளங்கள் சம்மந்தமாக இவங்களுக்கு பிரச்சனை வரலாம். நான் டீப்பாக சொல்லாமல் அவுட்லைனாக சொல்கிறேன். அடுத்தது இந்த மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடம்ன்றது விருச்சிகன்றதால மர்மஸ்தானம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஏதாவது நோய்கள், அது மாதிரியெல்லாம் வரலாம். அடுத்தது மிதுன லக்னத்துக்கு 8ஆம் பாவம் மகரமாக வரத்தால் தொடை, இடுப்பு, பேக் சைடு, இந்த மாதிரி
அந்த மாதிரி இடங்கள்லேருந்து பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது மிதுன லக்னத்துக்கு 12ஆம் ரிஷபார்த்தால் இஎன்டி சம்மந்தமாக, பல்லு சம்மந்தமாக, காது சம்மந்தமாக, மூக்கு சம்மந்தமாக கண்டிப்பாக வரும். அடுத்தது கடக லக்னத்துக்கு 6ஆம் பாவம்ன்றது அது வந்து காலச்சக்கரத்துக்கு ஆசன வாய்ப்பாக வர்றதால அவங்களுக்கு ஹீட்டு சம்மந்தமாக, இது ஆசன வாய் சம்மந்தமாக, பைல் சம்மந்தமாக நோய்கள் வரலாம். அதே மாதிரி டிஸ்கு ப்ராப்ளம் அது மாதிரிலாம் வரலாம். அதாவது 8ஆம் பாவம் கடக லக்னத்துக்கு காலச்சக்கரத்துக்கு வந்து 11ஆம் பாவமாக வரத்தால் ஜாயிண்ட்டு பெயினுங்க, கால் சம்மந்தமான பிரச்சனைங்க, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைங்க நிச்சயம் வரலாம். அதேமாதிரி கடக லக்னத்துக்கு 12ஆம் பாவம் மிதுனமாக வரத்தால் தோள்பட்டை, கழுத்துக்கை, உணர்வு புலன்கள், நாடி நரம்புகள், இரத்த நாளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் பிரச்சனை வரலாம். அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு மார்பக கேன்சர்னு சொல்லுவாங்க, அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடை சம்மந்தமாக கால்சியம் குறைபாடுகள், காலில் ஸ்ட்ரென்த், இடுப்பு கீழே ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி நோய்கள் வரலாம், ஆரோக்கிய குறைபாடு வரலாம். அதே சிம்ம லக்னத்துக்கு பாதம் சம்மந்தமாக அந்த ஹீலு, கணுக்கால் இது சம்மந்தமாக, கழிவு பாதைகள் சம்மந்தமாக பிரச்சனை வரலாம். அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு கடகம் மார்புன்னு வரத்தால் வீசிங்கு, ஹார்ட்டு ப்ராப்ளம் சம்மந்தமாக இந்த மாதிரியே வரலாம். சிம்ம லக்னமே ஹார்ட்டு சம்மந்தமான பிரச்சனைக்கு வரலாம், மார்பக புற்றுநோய் வரலாம், லங்ஸு, மூச்சு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறது, மூச்சு விட கஷ்டப்படுறது, இது மாதிரிலாம் நம்ம காலங்களில் வரலாம். சிம்ம லக்னத்துக்கு அப்புறம் கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் பாவம்ன்றது முட்டி வலி சம்மந்தமாக, ஜாயிண்ட் பெயின் சம்மந்தமாக நிச்சயம் வரும். அதேமாதிரி தலைவலி, கண்ணாடி போடுறது, இது மாதிரிலாம் கன்னியா லக்னத்துக்கு அது மாதிரி வரும். அடுத்தது 12ஆம் பாவம் சிம்ம மாதத்தில் இதயம் சம்மந்தமாக, கொலஸ்ட்ரால் சம்மந்தமான நோய்கள்லாம் நிச்சயம் கன்னியா லக்னத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது துலா லக்னத்துக்கு 6ஆம் பாவம்ன்றது கழிவு பாதைகள், பாதம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது 8ஆம் பாவம் ரிஷபமாக வரத்தால் துலா லக்னத்துக்கு அவங்களுக்கு வந்து இஎன்டி சம்மந்தமாக, முகம் சம்மந்தமாக, பல்லு, காது, மூக்கு, வாய் இது மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது துலா லக்னத்துக்கு கன்னி வயிறு சம்மந்தமாக, அஜீரணம் சம்மந்தமாக, அசிடிட்டி சம்மந்தமாக கோளாறுகள் வரலாம். அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு தலைவலி சம்மந்தமாக, தூக்கமின்மை, ஒத்த தலைவலி இது மாதிரி விஷயங்கள் பிரச்சனையாக வரலாம். அடுத்தது அதுக்கு 8ஆம் பாவம் தோள்பட்டை, கழுத்து, கை சம்மந்தமாக, உணர்வு புலன்கள், நாடி நரம்புகள், இரத்த நாளங்கள் சம்மந்தமாக பிரச்சனை வரலாம். அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு துலா லக்னமானதில் இவங்களுக்கு கிட்னி சம்மந்தமான விஷயங்கள், யூட்ரஸ் சம்மந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் விருச்சிக லக்னத்துக்கு வரலாம். அடுத்தது தனுசு லக்னத்துக்கு 6ஆம் பாவம் ரிஷபமாக வரதால் முகம், இஎன்டி, பல்லு, வாய், பல்லு, மூக்கு, காது சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். அடுத்தது வந்து விருச்சிக லக்னத்துக்கு இல்லை, தனுசு லக்னத்துக்கு 6ஆம் பாவம் ரிஷபம்னு சொல்லியாச்சு. அடுத்தது 8 மார்பு சம்மந்தமாக, வீசிங் சம்மந்தமாக, நீர் சம்மந்தமாக, ஜலதோஷம் சம்மந்தமாக, லங் சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். ஹார்மோன்ஸ் ப்ராப்ளமும் அவங்களுக்கு தனுசுக்கு வரலாம். அதேமாதிரி 12ஆம் பாவம் மர்மஸ்தானம் சம்மந்தமாக பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். அடுத்தது மகர லக்னத்துக்கு கண்டிப்பாக அந்த லக்னம் வந்து முட்டி தொடர்றது, தொடை முட்டி சம்மந்தமாக பிரச்சனை வரலாம். தோள்பட்டை, கழுத்து, கை சம்மந்தமாக பிரச்சனை வரலாம். இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் சம்மந்தமான பிரச்சனைகளும் மகர லக்னத்துக்கு வரலாம். அடுத்தது கும்ப லக்னத்துக்கு 6ஆம் பாவம் மார்பு சம்மந்தமாக, கோல்டு சம்மந்தமாக, ஹார்மோன் சம்மந்தமாக பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது வந்து லங்ஸ் சம்மந்தமாக வரலாம் கும்ப லக்னத்துக்கு. அடுத்தது வயிறு சம்மந்தமாக, அஜீரணம் சம்மந்தமாக, இன்டெஜென்ஸ் சம்மந்தமாக நிச்சயம் அது வந்து கண்டிப்பாக வரலாம். அடுத்தது 12ஆம் பாவம்ன்ற போது தொடை, முட்டி, காலில் பிரச்சனைங்க, ஜாயிண்ட்டு பிரச்சனைங்க இதெல்லாம் கும்ப லக்னத்துக்கு வரலாம். அடுத்தது மீன லக்னத்துக்கு பாதம் சம்மந்தமாக, கழிவு பாதம் சம்மந்தமாக பிரச்சனை வரலாம். இதயம் சம்மந்தமான பிரச்சனைகளும் நிச்சயமாக வரும். அதே மாதிரி கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளும் மீன லக்னத்துக்கு வரலாம். இப்போ 12 லக்னத்துக்கும் எந்த மாதிரி வரலாம்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து ராசி மண்டலம். இதில் போய் இந்த ராசியில் காலச்சக்கரத்தில் என்ன நட்சத்திர புள்ளியில் உழுது, 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் இல்லை லக்னம், அந்த புள்ளியை வச்சு எந்த பார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்ஸில் போய் இதனால தான் பிரச்சனைன்னு நம்ம சொல்லி அதுக்கு ஜோதிடத்தில் தீர்வு இருந்தால் நிச்சயம் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த டாக்டர்கிட்ட போகலாம், அலோபதி போகலாம், சித்தா போகலாம், ஆயுர்வேதிக் போகலாம், அக்குபஞ்சர் போகலாம், டச் தெரபி போகலாம், வர்மா போகலாம். எல்லாமே ஜோதிடத்தில் கிளியராக சொல்ல முடியும். அப்போது நட்சத்திர புள்ளியை பார்த்து அவங்களுக்கு தசை எப்படி இருக்கோ அது தீரக்கூடிய நோயா, தீர்க்க முடியாத நோயா, எந்த திசையில் இருக்கிற மருத்துவரை போய் பார்க்கலாம், எந்த டாக்டர், முஸ்லீம் டாக்டரா, கிறிஸ்டின் டாக்டரா, இந்து டாக்டரா, எந்த திசை, ஹாஸ்பிட்டல் பேர் எல்லாமே மருத்துவ ஜோதிடத்தில் சொல்லாங்க. இது ஆழமாக அதை நம்பி நம்ம கேட்கும்போது இதெல்லாம் அப்படியே நம்ம உணர முடியும். இதுக்கு வந்து டூல் போய் ஸ்கேன் எடுத்து இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு
வருமுன் காப்போன்ற மாதிரி நல்ல ஜோதிடரை நீங்கள் அணுகும்போது அவங்க கைடன்ஸை நீங்கள் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். உங்களுக்கு தீரக்கூடியது தீர்க்க முடியாத ஆரம்பத்துலேயே நம்ம சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நிச்சயம் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.